ரூத்துங்கிற அந்த சகோதரி தனக்கு சம்பந்தமில்லாத ஒரு வாழ்க்கையை சம்பந்தப்படுத்தி வாழ்ந்தாங்க. கஷ்டம்தான், பாடுகள் தான். ரூத்துடைய வாழ்க்கையில அவங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்களான்னு தெரியல. அவங்களுடையதான தகப்பன், தாய் இருந்த அந்த தகப்பன் வீட்லலாம் அவங்க உணவு தானியத்த பொறுக்கி சாப்பிட்டுருப்பாங்களா? கண்டிப்பா தெரியாது. நல்ல ஆகாரத்த அவங்க தகப்பன், தாய் என்ன பண்ணியிருப்பாங்க? கொடுத்திருப்பாங்க. ஒருவேளை ஆகாரத்துக்காக வயல்வெளியில வேலை செஞ்சு தானியங்கள பொறுக்கி, அந்த தானியத்தை உட்கார்ந்து பொடஞ்சு, வீட்ல உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு ரூத்துடைய வாழ்க்கை என்ன பண்ணதில்ல. அவங்க தகப்பன் வீட்ல இருக்கிற வரைக்கும் போனதில்ல. ஆனா, மாமியார் வீட்டுக்கு வரும்பொழுது, நெகோமிக்கு பின்பாக, "நான் உம்மோடு வருவேன். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம்." அப்படி அந்த வாழ்க்கைய பகிர்ந்து கொண்டு வாழுவேன்னு சொல்லும் பொழுது, ரூத்துடைய வாழ்க்கையே மாறுது. அதுவரைக்கும் அந்த அம்மா செய்யாத வேலைய செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பார்க்காத அவமானத்த பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சந்திக்காத மனிதர்கள் கை கட்டி நிக்காத இடத்துலலாம் கை கட்டி நிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது தீமைக்கா? நன்மைக்கா? நெகோமி ரூத்துடைய வாழ்க்கையில செய்ய சொன்ன காரியங்கள் எல்லாமே தீமைக்காக செய்ய சொன்னாங்களா? நன்மைக்காக செய்ய சொன்னாங்களா? நன்மை உண்டாகும்படி தானே. அந்த வயல்கள தானியம் பொறுக்கி சாப்பிட்டா நமக்கு நன்மை உண்டாகும் தானே சொன்னாங்க. நீ போவாசனுடைய காலின் கீழ நீ உட்கார்ந்திருந்தா போவாஸ் உன்னை ஏற்றுக்கொள்வான். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் என்று நன்மைக்காக தானே சொன்னாங்க. ஆனா ரூத் அதை கொஞ்சம் மாற்றி, நாம் போய் அந்த வேலை செய்யறதா? நாம் போய் அங்க நிக்கிறதா? நாம் போய் இப்படி இருக்கிறதான்னு கேட்டிருந்தா, இந்த நன்மையான வாழ்க்கை ரூத்துக்கு கிடைச்சிருக்கும்? கண்டிப்பா கிடைச்சிருக்காது. நம்முடைய வாழ்க்கையிலையும் சில இடங்களில் நிற்க முடியாதுதான். கொஞ்சம் சங்கட்டமா தான் இருக்கும். ஆனா நம்ம நிக்கணும்னு நம்ம நின்னோம்னா, அது நமக்கு நன்மையா என்ன பண்ணும்? மாறும். ஏன்னா கர்த்தர் நம் ஒவ்வொரு பேரும் நினைத்திருக்கிற நன்மைகள், அது சமாதானத்துக்கு ஏதுவானதா என்ன பண்ணுது? இருக்கு.